இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு கப்பல் போய்க் கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். நடு கடலிலே அது போய்க் கொண்டிருந்த போது அது ஒரு போர் கப்பல், போரிடுகிற ஒரு கப்பல். பீரங்கிகள் அந்த கப்பல் மேல் தளத்திலே பொருத்தப்பட்டிருந்தன. பகைவருடைய கப்பல்கள் வரும்போது அந்த பீரங்கியை இயக்கி விடுவார்கள், அது சுடும். அந்த பீரங்கி எப்படி வைத்திருக்கார்கள் என்றால் அது சுற்றி 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 என்ன செய்யும், சுடும். அந்த பீரங்கி பக்கத்துல வெடி மருந்தை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது அந்த இடத்திற்கு ஒருவரும் போகக்கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக அங்கு அநேக சிப்பாய்களை போட்டு அதை காவல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு போர்டு அங்கே போட்டிருக்கிறார்கள், யாராவது ஒரு சிறிய நெருப்பாவது அதில் போட்டு விடக்கூடாது, யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, தீக்குச்சி அங்கே கொளுத்தக்கூடாது என்று பல இடங்களில எச்சரிப்பு அங்கே போடப்பட்டிருந்தது. அந்த கப்பல் தலைவன் உடைய உப தலைவன் ஒரு வாலிபன், அவன் அந்த இடத்துல போய் கொண்டிருந்தான். வேறு யாரையும் அங்கே அனுமதிக்க மாட்டார்கள், ஆபீசர்ஸ் எல்லாம் அங்கே போய் வரலாம். அவன் அங்கே சற்று உலாவி கொண்டிருந்த போது ஒரு நாள் சாயங்கால வேளையில ஏதோ ஞாபக மறதியாக அநேக காரியங்களை அவன் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிகரெட் பிடித்து தன்னை அறியாதபடி அந்த சிகரெட்டை தூக்கி அப்படி எரிந்து விட்டான். அது அந்த மருந்தில் போய் விழுந்து விட்டது, அந்த பீரங்கி வெடிகுண்டு மருந்திலே போய் விழுந்து விட்டது. உடனே நெருப்பு பற்றினது. அந்த பீரங்கி தன்னாலே இயங்க தொடங்கிட்டது. அந்த பீரங்கி திடீரென்று சுற்றி 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 சுட்டது. அந்த கப்பலினுடைய பாய் மரங்கள் கிழிந்து போயின. அந்த கப்பலுடைய ஒரு பகுதி, பல இடங்களிலே அநேக பகுதிகள் சேதமாயிற்று. பயங்கரமாக அந்த பீரங்கி சுற்றி சுற்றி சுடுகிறது. எல்லோரும் மேலே வந்தார்கள். அந்த மேலே வந்த அநேகர் கூட அந்த பீரங்கி குண்டுபட்டு அந்த நெருப்புப்பட்டு இறந்து போனார்கள். அந்த பீரங்கிக்கு ஒரே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கிறது, ஒன்று இருக்கிறது. அதை பிடித்து நன்றாக இழுத்து விட்டால் அந்த பீரங்கி நின்றுவிடும். அதை போய் யார் இழுப்பது? ஆகவே அங்கிருந்த ஏராளமான நூற்றுக்கணக்கான பிரயாணிகள், வேலை செய்த மாலுமிகள் தேய்கிறார்கள். என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஒரு அரை மணி நேரம் என்ன செய்தென்றே தெரியாமல் அந்த கப்பல் மாலுமி, அந்த கேப்டன் அதிகமாக விழித்தான். அந்த உப கேப்டன் அந்த சிகரெட்டை வீசி போட்டானே, அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஏதோ மனநிலைமையில இப்படி போட்டு விட்டானே என்று அவன் மிகவும் வருத்தப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். இப்படியே போய்கொண்டிருந்தால் கப்பல் முழுவதுமாக கப்பலே இடிந்து விடும், அதாவது உடைத்து விடும் அந்த பீரங்கி. ஆகவே அந்த பீரங்கி மேலே சுட்டு கொண்டிருந்த பீரங்கி அப்படியே தாழ்வாக வர ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்சம் தாழ்வுமானால் கப்பல் அந்த மேல் பரப்பெல்லாம் அங்கே உடைந்து போய்விடும். ஆகவே அந்த மாலுமி, அந்த உபத்தலைவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு அந்த பேரிங் அந்த பக்கமாக சுட்டு கொண்டு வரும்போது வேகமாக ஓடி அந்த நெருப்பின் மத்தியில ஓடி அந்த விசையை பிடித்து இழுத்தான். உடனே இந்த பேரிங்கி நின்று விட்டது, சுடுவது நின்று விட்டது. அந்த கப்பலை காப்பாற்றி விட்டான். அநேக இடங்கள் சேதமடைந்த போதிலும் அந்த கப்பலை காப்பாற்றி விட்டான். ஆகவே அந்த கேப்டன் அவனை அந்த பெரிய கப்பல் தளத்திலே மேலே கொண்டு வந்து அங்கு அந்த கப்பலில் இருந்த போர் வீரர்கள் எல்லாரும் அணிவகுத்து அங்கே நின்றார்கள். அங்கே அணிவகித்து நின்று அந்த உபத்தலைவனை அவருக்கு முன்பாக நிறுத்தி எல்லோரும் அவனுக்கு சல்யூட் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீர சகாசம், வீர செயல்கள் வேறு யாரும் செய்ததில்லையே. தன்னுடைய உயிரையும் பயணமாக கருதி இத்தனை பேருடைய உயிரையும் காப்பாற்றி விட்டார், இந்த கப்பலையும் காப்பாற்றி விட்டார். அவர் ஒரு பெரிய வீர செயலை செய்திருக்கிறார் என்று அவருக்கு மிகவும் மேன்மையான ஒரு மெடல், ஒரு பதக்கத்தை அந்த கேப்டன் அவரை வைத்து, அந்த கேப்டன் அவன் பக்கத்திலே வந்து அந்த கேப்டன் அவனுக்கு சல்யூட் அடித்து அந்த பதக்கத்தை அவனுடைய அந்த கோட்டிலே அவன் பதித்தார். அந்த பதத்தை எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள். அந்த மாலுமியினுடைய பெயரை சொல்லி வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டார்கள். அந்த கோஷமெல்லாம் அடங்கின பிற்பாடு
அந்த கேப்டன், அந்த உப கேப்டனை கீழே அங்கே நிற்க சொல்லிவிட்டு அந்த கேப்டன் மேலே ஏறி சொன்னார், இந்த வீரனை நான் பாராட்டுகிறேன், அதனால்தான் இவ்வளவு ஒரு மரியாதை அவருக்கு செய்தோம். ஆனாலும் நான் இந்த கப்பல் தலைவனாக இருக்கப்படினாலே நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. இந்த பகுதியிலே யாரும் வரக்கூடாது, நெருப்பை போடக்கூடாது என்ற திட்டவட்டமான கட்டளை இந்த உபத்தலைவனுக்கு தெரியும். இந்த உபத்தலைவன் அந்த கட்டளையை மீறி அந்த சிகரெட் துண்டை போட்டதினாலே இவ்வளவு ஆபத்துகள். கப்பல் பலமாக சேதமடைந்து விட்டது. அந்த பாய்மரங்கள் எல்லாம் கிழிந்து போய்விட்டது. அநேகர் உயிரிழந்து விட்டார்கள். ஆகவே இந்த விதமாக அசிரத்தியாக இருந்த அநேக நஷ்டத்திற்கு ஆளான இப்படிப்பட்ட காரியங்களை செய்த இந்த உபத்தலைவனை அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆகவே இங்க இருக்கிற எல்லார் மத்தியிலும் அந்த உபத்தலைவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னார். உடனே அவனுக்கு சற்று முந்தி சல்யூட் பண்ணின அந்த போர் வீரர்கள் அவனுடைய உடையை களைத்து விட்டு அவனுடைய கை கால்களை கட்டிவிட்டு அந்த கப்பலின் ஓரத்திலே கொண்டு போய் நிறுத்தி அங்கு 10 பேர் துப்பாக்கி எடுத்து 1 2 3 என்று சொன்ன உடனே 10 பேருடைய குண்டுகளும் அவனுடைய உடம்பை பிளந்தன. அவன் அப்படியே கடலுக்குள்ளாக விழுந்து விட்டான். இது ஒரு கதை அல்ல, ஒரு சரித்திரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இந்த கதையை நான் வாசித்த போது என்னுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள். அவ்வளவு வீர செய்கையை செய்த அந்த உப கேப்டனை காப்பாற்றியிருக்கலாம். எதற்காக போய் சுட்டு கொண்டு விட்டார்கள்? ஏதோ நடந்து விட்டது என்றாலும் அவன் தானே இந்த கப்பலை காப்பாற்றினான். அவன் தானே இந்த நூற்றுக்கணக்கான மக்களையும் காப்பாற்றினான். அவனை உயிரோடு விட்டிருக்க கூடாதா? ஒருவேளை கப்பல்ல வேலை செய்யாவிட்டாலும் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? அனுப்பியிருக்க கூடாதா என்றெல்லாம் நான் யோசித்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை விசேஷ விதமாக என்ன சொல்கிறது? ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். இந்த அண்டசராசரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் எங்கும் பார்க்க முடியாது. அளவற்ற அன்புள்ள ஆண்டவர். அப்படியானால் இந்த நாஸ்டிக் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தினர் அங்கு ஆண்டவருடைய காலத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் கிரேக்க மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களானார்கள். இந்த நாஸ்டிக் என்ற அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஆத்மா இறக்காது, அது சாகாது என்ற கொள்கையை கிறிஸ்துவ மார்க்கத்திலே புகுத்தினவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் சில பிலாசபி, ஒரு தத்துவ ஞானத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். என்ன தத்துவ ஞானம் என்றால், இது ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் மக்களை விட அதிக உயரத்திலே இருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். மக்களை போல அவரை நினைக்க கூடாது. நம்ம ஏதாவது தண்டனை கொடுக்கிறோம், நாம் பாராட்டுகிறோம். ஆண்டவர் அந்த நிலைமையில இல்லை. அவர் பெரிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார். ஆகவே இந்த தண்டனை கொடுக்கிறார் என்றோ அல்லது நமக்கு ரிவார்டு கொடுக்கிறார் என்றோ நம்மை பாராட்டுகிறார் என்றோ மனிதனை போல அவர் அல்ல. ஆகவே இந்த உலகத்தில் யாரையும் அவர் அழிக்க மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வம் என்று ஒரு போதனையை அந்த நாஸ்டிக் என்பவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 89:4, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கட்டளையிட்டேன். இங்கு ஆண்டவர் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆகவே இங்கு நாம் பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆண்டவர் ஒரு சிங்காசனம், அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே வெறும் அன்பு என்ற ஒரு கொள்கை மட்டும்தான் இருக்கிறதா? அப்படியானால் அன்பை வைத்து ஆண்டவர் ஒரு இந்த அண்ட சராசரங்களை அரசாள முடியுமா? அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்ன? நீதியும் நியாயமும். அப்படியானால் ஆண்டவர் அன்புள்ளவர். அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் நீதி உள்ளவர், நீதி செலுத்துகிறவர். அவர் ஒரு பிதா, அன்பான ஒரு பிதா. அதே நேரத்தில் அவர்
ஒரு நியாயாதிபதி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயாதிபதியாக அவர் இல்லாவிட்டால், நீதி நியாயத்தை செலுத்தாவிட்டால் இந்த அண்ட சராசரங்களை ஆண்டவர் ஆள முடியாது. ஆகவே அன்பும் நீதியும் ஒன்றோடொன்று ரெண்டும் சேர்ந்துதான் போகிறது. ஆண்டவர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் ஆண்டவர் நீதியை செலுத்துகிற கர்த்தர், நீதி உள்ளவர் என்று திருமறை விசேஷமாக நமக்கு அங்கே சொல்லுகிறது. உபாகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்படியானால் ஆண்டவரை பற்றி பேசும்போது அவர் நீதி உள்ளவர், நியாயக்கேடில்லாதவர், சத்தியமான தேவன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கிறோம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கிறோம். நாங்கள் ஒரு வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான மக்கள், எங்களுக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் விசேஷமாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மக்கள், அந்த மக்கள் வீட்டிலே குழந்தைகள் இருக்கின்றன. அந்த குழந்தைகளை அதிக அன்போடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வளர்த்து வருகிறார்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அன்பாக குழந்தைகளை வளர்த்து விட்டால் அந்த குழந்தைகள் ரொம்ப கெட்டு போவார்கள். அதனால நீங்க கொஞ்சம் அந்த குழந்தைகளை என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவேன். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை ரொம்ப அன்பாக வளர்க்க நாம் ஆசைப்படுகிறோம். எனக்கு 3 குழந்தைகள் உண்டு. இந்த 3 குழந்தைகளையும் நான் திட்டி வளர்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த 3 குழந்தைகளையும் ஒரு நாளாவது அந்த குழந்தைகளை அடித்தது கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய மனைவி திட்டும், என்னுடைய மனைவி அடிக்கும். நான் ஒரு நாளும் அந்த குழந்தைகளை நான் அடித்தது கிடையாது, திட்டினது கிடையாது. ஆனாலும் அந்த குழந்தைகளுக்காக மண்டியிட்டு ஆண்டவரை அதிகமாக நான் ஜெபித்து வந்தேன். அந்த குழந்தைகளுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்தேன். அந்த குழந்தைகளுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தேன். கோவிலுக்கு ஒழுங்காக போக கற்றுக் கொடுத்தேன். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த 3 குழந்தைகளும் ஒரு நல்ல குணசாலியான குழந்தைகளாக வந்தார்கள். நியாயக்கேடு அதிகமாக போகாதபடி, ஒரு மாதிரி பிடிவாதம் உள்ள குழந்தைகளாக இராதபடி ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஒரு அருமையான குழந்தைகளாக ஆக்கிவிட்டார். அதற்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்ட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பை வைத்து ஒரு குடும்பத்தை நாம் நடத்த முடியுமா? அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை வெறும் அன்பினாலே நடத்த முடியுமா? ஒரு அரசாங்கத்தை அன்பு என்ற ஒரு கொள்கை மாத்திரம் நாம் நடத்த முடியுமா? ஆகவே திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், அன்போடு நியாயமும் நீதியும் சேர்ந்து அங்கு நடத்தப்பட வேண்டும். விசேஷமாக இந்த பாவம் உலகத்தில் வந்ததுனாலே, இந்த பாவம் ஒருவேளை வராவிட்டால் இந்த நியாயம் நீதி எல்லாம் ஒருவேளை கீழே தள்ளப்பட்டு விடும். அதாவது இருக்குத்தான் செய்யும், ஆனாலும் அவைகளுக்கு அதிகமான இடம் இருக்காது. அன்பே முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த பாவம் உலகத்தில் வந்ததினாலே அந்த நீதியும் நியாயத்தையும் அதிகமாக நிலைநாட்ட வேண்டிய ஒரு நிலைமை இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் விசேஷமாக இவைகளை பற்றி நம்மிடத்தில் பேசுகிறார். அன்பை பற்றி ஆண்டவர் எவ்வளவு பேசுகிறாரோ அந்த அளவுக்கு நீதி நியாயத்தை பற்றி ஆண்டவர் பேசாவிட்டாலும் நீதியையும் நியாயத்தையும் குறித்து பேசுகிறார். 10 கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். அந்த 10 கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று பேசுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் the Lord rules, சட்டங்கள் இந்த உலகத்தை ஆளுகிறது. அந்த சட்டத்தின் மூலமாக அரசன் இந்த உலகத்தை ஆளுகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கடவுள் கண்டிப்புள்ளவரா? இஸ் காட் பர்டிகுலர்? இந்த காரியத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்கும் போது இந்த நீதி அன்பு என்ற இந்த 2 காரியத்தையும் விசேஷமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களோடு பேசத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே மறுபடியுமாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது விசேஷமாக ஆண்டவர் கண்டிப்புள்ளவரா என்ற இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய உள்ளத்தை நீர் விசேஷமாக திறக்க வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்தில கெஞ்சி கொண்டாடுகிறோம். வேத வசனங்களை போதிப்பதற்கு
ஆண்டவரே, நீர்தாமே ஆசிரியராக இருந்து தம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வேத வசனத்தை போதிக்க வேண்டும் என்று திருப்பாத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் பேசும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் நன்றாக ஆழமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் பேசும் தகப்பனே, பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஒரு சமயத்தில் ஒரு வாலிபனை ஒரு கோர்ட்டிலே தண்டித்தார்கள். அந்த வாலிபன் ஒரு தப்பு செய்து விட்டான். ஆகவே அந்த நியாயாதிபதி அந்த வழக்கை விசாரித்து அந்த வாலிபன் 300 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த வாலிபன் ஒரு ஏழை வாலிபன், ஏழை மாணவன். அவன் அந்த ஜட்ஜின் இடத்திலே, ஐயா, நான் செய்தது தப்பு தான், நான் தெரியாமல் அதை செய்து விட்டேன், என்னை நீர் மன்னித்துக் கொள்ள வேண்டும், நான் இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அழுதான். நான் ஒரு ஏழை ஐயா, என்னிடத்துல 3 ரூபாய் கூட கிடையாது, 300 ரூபாய் நான் எப்படி கட்ட முடியும்? இல்லாவிட்டால் அங்கே 1 மாதம் சிறை தண்டனை. எனக்கு தாய்க்கு நான் ஒரே மகன், நான் ஒரு மகனாக இருந்து கொண்டு நான் எப்படி என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அழுதான். அந்த ஜட்ஜின் இடத்துல கெஞ்சினான். ஆகவே அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் என்றால், அந்த தண்டனையை கூறிவிட்டு தன்னுடைய தொப்பி எடுத்தார். அந்த தொப்பி எடுத்து அதிலே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து சிறிது பணத்தை எடுத்து அதில் போட்டார். அந்த தொப்பியை அப்படியே அந்த கோர்ட்ல இருந்து எல்லாரிடமும் அங்கே கொடுத்தார்கள். ஒவ்வொருவரும் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணம் போட்டார்கள். அப்பொழுது அந்த பணத்திலே 300 ரூபாயை நீ எடுத்து நீ இந்த ஃபைனை கட்டி விட்டு அப்புறம் மற்றதை உன்னுடைய செலவுக்கு வைத்துக்கொள் என்று அந்த நியாயாதிபதி சொன்னார். இதுல இருந்து உங்களுக்கு தெரிகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே விசேஷ விதமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்றால், ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் நியாயக்கேடு இல்லாதவர் என்று அங்கே திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர், அவர் இந்த விதமாக தண்டிக்க மாட்டார் என்று அநேகர் நினைக்கிறார்களே. அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது, சந்திரன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது, மழை நமக்கு பெய்கிறது, மரங்கள் நமக்கு கனிகளை கொடுக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது. நாம் வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை நமக்கு செய்கிறார். ஆனாலும் இன்றைக்கு துன்பங்கள் இருக்கின்றன, மரணம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் உடைய நியாயத்தையும் நமக்கு சொல்கின்றன. அதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையிலே மரித்தார்? எதற்காக அவர் மரிக்க வேண்டும்? அவர் ஆண்டவர் அல்லவா? ஒரே பேரான குமாரன் அல்லவா? அவர் எதற்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்க வேண்டும்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் சட்டம் அது, பாவம் செய்தவர்கள் மரிக்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஆனால் நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்தார் என்றால், அவரை ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவருக்குள் தேவ நீதியாயிருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே இருந்த போது பாவமே செய்யல. ஆனால் உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட போது பாவமாக்கினார் என்று திருமறை சொல்கிறது. அவர் பாவியாக மாறினார். ஆகவே அந்த பாவத்துக்கு தண்டனையாக அவர் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே கல்வாரி சிலுவை இன்றைக்கு நமக்கு என்ன சொல்கிறது? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு அன்போடு கூட தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரத்தை நாம் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது. பிரமாண்டமான அண்ட சராசரங்களை உள்ள அளவுள்ள அந்த அன்பு, அந்த பெரும் அன்பினாலே அது ஆண்டவருடைய அந்த பெரிய அன்பை நமக்கு சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக அனுப்பி வைத்தார். பரலோகத்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வெறுமையாக்கினார். அங்கிருக்கிற தேவ தூதர்கள் அத்தனை பேரையும் உங்களுக்கு ஊழியம் செய்ய, எனக்கு ஊழியம் செய்ய, இந்த உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்ய அனுப்பிவிட்டார். அப்படியானால் எவ்வளவு பெரிதான அன்பு! ஆனால் அதே நேரத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
பாவம் செய்யாத போது கூட உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்ட போது, அங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய தண்டனையாகிய மரணம் அவருக்கு கிடைத்தது. ஆகவே கல்வாரி சிலுவை நமக்கு என்ன சொல்கிறது? அன்புள்ள தெய்வத்தோடு கூட நீதியும் நியாயமும் அங்கே செல்கிறது. அன்பும் நீதியும் அங்கே கல்வாரி சிலுவையிலே ஒன்றை ஒன்று சந்தித்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த ஒரு கருத்தை நீங்கள் விசேஷ விதமாக நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டீர்களானால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். விசேஷமாக ஆண்டவர் கண்டிப்புள்ளவரா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இந்த பிரசங்கம் மலை பிரசங்கத்தில முடிகிறது. 5வது அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் என்ற அந்த பிரசங்கத்தில நாம் அறிந்து கொள்ளக்கூடாத விசேஷமான கொள்கைகளை பற்றி பேசினார். அப்படி அவர் பேசி கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார் என்பதை கவனியுங்கள். முடிவிலே அவர் சொல்லுகிறார், 7:22 வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஒரு பெரிய கூட்டம், அநேகர் என்றால் எ பிக் கிரவுட், ஒரு பெரிய கூட்டம் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அந்த நாமத்தினாலே எத்தனையோ காரியங்களை நாம் என்ன செய்வோம் என்றால் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை நான் அறிய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அது நடக்கப் போகிறது. ஏராளமான மக்களை பார்த்து உங்களை நான் அறிய மாட்டேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் நியாய தீர்ப்பின் கடைசி நாளிலே. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் ஆகிவிட்டது, ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன இவர் இப்படி சொல்லுகிறாரே, அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறாரே, ஆண்டவரிடத்துல எவ்வளவு ஜெபம் பண்ணினோம், எவ்வளவு உபவாசம் பண்ணினோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டோம், ஆண்டவர் எங்களை எவ்வளவு அதிசயமாக நடத்தியிருக்கிறார், எங்களுக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், எங்களை எவ்வளவோ தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், இப்ப தெரியாதுன்னு சொல்றாரு. அங்கு அதிகமாக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு என்று தங்களை ஒப்பு கொடுத்த போது குணமாக்கு வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, பிசாசுகளை விரட்டக்கூடிய அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நாங்கள் அந்த வரத்தையெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் பெற்றுக்கொண்டோமே. சாதாரணமானவர்கள் பிசாசை விரட்ட முடியாது, சாதாரணமான கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. அப்படியானால் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், தீர்க்கதரிசிகளாக தீர்க்கதரிசனம் உரைத்தோம். அப்படியானால் இவர்கள் எல்லாம் யார்? ஆண்டவரோடு அதிக அந்யோன்யமாக பழகி ஆண்டவருடைய வரங்களை பெற்றவர்கள். அப்படி பெற்ற அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து உங்களை நான் அறிய மாட்டேன் என்று மாத்திரம் சொல்லல, 2 காரியங்களும் சொல்லுகிறார். நீங்கள் அக்கிரம செய்கைக்காரன்னு 2 காரியங்களும் சொல்ற. அது அவர்களுக்கு ரொம்ப திகிலாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி நாங்கள் அக்கிரமக்காரர்கள், எப்படி நாங்கள் அறிய மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரே என்று அவர்கள் திகைத்த போது ஆண்டவர் சொன்னார். 21வது வசனத்தில் வாசிக்கிறேன், பரலோகத்தின் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆணித்தரமாக ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக வரம் பெற்றவர்கள், குணமாக்கு வரத்தை பெற்றவர்கள், பிசாசு விரட்டும்படி வரத்தை பெற்றவர்கள். இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று இரவும் பகலுமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவரை அதிகமாக பற்றி கொண்டு பிடித்து கொண்டு தேவனோடு நெருங்கி ஜீவித்தவர்கள். அதனால்தான் ஆண்டவர் அந்த மாதிரியான வரங்களை எல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதிலே பிரயோஜனம் இல்லை. கர்த்தாவே நான் அன்றைக்கு சொன்னேன், கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நாம் தூதி செலுத்து, அவருக்கு நாங்கள் எவ்வளவோ காரியங்களை செலுத்தும் போது அப்பா என்று கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு இறங்கி
நமக்கு நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்கிறார், வரங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு தகப்பன். நாம் கேட்கும் போது அவர் தருகிறார். ஆனால் அவர் நியாயாதிபதியாக உட்காருவார். ஆண்டவர் என்றென்றைக்கும் தகப்பன் என்கிற நிலைமையில் இருக்க மாட்டார். இந்த உலகத்தின் கடைசி நாளில் அவர் நியாயாதிபதியாக உட்காருவார். அப்படி நியாயாதிபதியாக அவர் உட்காரும் போது ஒன்றே ஒன்றுதான் பேசும், அது சட்டம். அந்த சட்டத்தின்படி நடந்தாயா, நான் சொன்ன வசனங்களின்படி நீ நடந்தாயா என்ற ஒரே ஒரு கேள்விதான். ஆண்டவரே, இன்னொரு இடத்துல உம்மோடு படுத்திருந்தோமே, உம்மோடு சாப்பிட்டோமே, உம்மோடு உறவாடினோமே, நாங்களெல்லாம் உங்களுக்கு சகோதரர் ஆயிச்சே, சித்தப்ப மக்களாச்சே, பெரியப்ப மக்களாச்சே, உங்களை அறிய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு காரியம் என்பதை பாருங்கள். ஏன் அன்புள்ள தெய்வம் இல்லையா? நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தவில்லையா? நம்மை தாங்கவில்லையா? ஏந்தவில்லையா? வழி நடத்தவில்லையா? எல்லாம் செய்தார். ஆனால் நியாய தீர்ப்பிலே கர்த்தருக்குள் பிரியமானவில்லை. ஒரே ஒரு கேள்விதான், அது நீதி, அது நியாயம். கர்த்தாவே 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 என்பது நியாய தீர்ப்பிலே நிற்காது. அவருடைய சித்தத்தின்படி நீ நடந்தாயா? அவருடைய வசனத்தின்படி நீ நடந்தாயா? ஆகவே இன்றைக்கு ஏராளமான பிள்ளைகள் நியாய தீர்ப்பில் மிகவும் அதிர்ச்சி அடைய போகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், எங்களை ஆண்டவர் நடத்துகிறார், எங்களுக்கு அற்புதம் செய்ய, அடையாளம் செய்ய வரங்களையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள், அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அவருக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம், தசமம் கொடுக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே கட்டாயமாக போவோம் என்ற ஒரு விசேஷமான ஒரு எண்ணத்தை உடையவர்கள், ஒரு நிச்சயத்தை உடையவர்கள், இவர்கள் சற்று கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு கேள்விதான் நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் கேட்பார். அந்த நியாய தீர்ப்பை கடந்துதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அதை மாத்திரம் நீங்கள் நிச்சயமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நியாய தீர்ப்பிலே கேள்வி ஒன்று, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தீர்களா? அதுதான் கேள்வி. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அந்த நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் அங்கு கொண்டு வருவார். அப்படியானால் கடவுள் அவ்வளவு கண்டிப்புள்ளவராய், இஸ் ஹி சோ பர்டிகுலர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் அதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறது. பெரிதான அன்புள்ளவர். இந்த உலகத்திலே நடந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அது அதிகமாக நமக்கு வெளிப்படுகிறது. உதாரணமாக ஆதியாக முதல் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரத்திலே அந்த சிருஷ்டிப்பை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். எல்லா விதமான பழங்களையும் புசிக்கலாம், அருமையான தோட்டம். அந்த உலகம் பார்க்கும்போது அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மனிதனுக்கென்று ஆண்டவர் தம்முடைய திறமைகள் எல்லாம் வைத்து அழகான அருமையான நமக்கு எல்லா வசதிகளும் உடைய கம்ஃபர்டபுள் ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். நமக்கு எந்த விதமான குறைவும் அந்த உலகத்திலே இல்லை. அதுல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு என்றென்றைக்கும் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியம்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கு சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், 16வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நான் புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். முந்தின வசனம், தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், எல்லா மரங்களில் உள்ள கனிகளை புசிக்கலாம். அந்த நாட்களிலே சமையல் கிடையாது. நாம் பரலோகத்துக்கு போகும்போது கூட சமையல் கிடையாது. இங்கே சமையலுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆதி காலத்திலே பழங்களையும் கொட்டைகளையும் பதித்து சாப்பிட்டார்கள், ஏராளமான பழங்கள், அதை சாப்பிட்டார்கள். இனி நாம் புதிய பூமியில அதை தான் சாப்பிட போறோம். புரியுதுங்களா? ஆகவே எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். ஒரு கட்டளை. சரி, எவ்வளவு அன்பாக ஆண்டவர் நேசித்தார். வாரத்துக்கு ஒரு முறை அவர்களை பார்க்க வந்தார். தேவ தூதர்களை அனுப்பினார். தேவ தூதர்கள் அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தார்கள். அந்த வாழ்க்கையில என்ன குறை? ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். சாவில்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த ஒரு கட்டளை கொடுத்தார். அப்படி இந்த கட்டளை கொடுத்த உடனே ஏவாள், உங்களுக்கு தெரியும், அந்த சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு அவள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டார். புரியுதுங்களா? இன்றைக்கு சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம்னு சொல்றோம். பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதை செய்திடுறாங்க.
சரி, அதை செய்ததற்காக நாம் அந்த பிள்ளைகளை என்ன குன்றா போடுறோம்? அந்த பிள்ளைகளை நாம் அதிகமாக சித்திரவதையா செய்கிறோம். சரி, செய்தாயிற்று, என்ன செய்யறது? மன்னித்து விடுகிறோம், அதை தட்டி கொடுத்து விடுகிறோம். ஏதோ சிறு தண்டனை கொடுத்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. அதிக அன்புள்ள ஆண்டவர், அன்பின் ஒரு ஆழமும் ஊற்றுமானவர், இந்த ஏவாள் அந்த பழத்தை பறித்து புசித்த போது பாருங்க, உங்களுக்கு இந்த பழத்தை புசிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஏதேன் தோட்டத்தில இருந்து அவர்களை விரட்டி விட்டார். இனிமேல் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க கூடாது. நீ பூமியிலே பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட்டு தான் சாப்பிடுவாய் என்று சொன்னார். உனக்கு இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த வெளிச்சத்தின் ஆடையை எடுத்து விட்டார். அவர்கள் நிர்வாணமாக கண்டு தோளுடைகளை அவர்கள் உடுத்திக் கொண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன தப்பு தானே, இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், அதை புசித்து விட்டார், அவ்வளவுதானே. இது ஒரு பெரிய தப்புதமாக நாம் நினைக்கலாமா? இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்கலாம். இந்த உலகத்திலே சாவு வந்தது அதனால் தான். துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் இன்றைக்கு பிரவாகித்து ஓடுகிற ஏராளமான துன்பங்கள் எப்படி வந்தது? இந்த ஒரு சின்ன பாவத்தினால, ஒரு சின்ன மீறுதலினால. அப்படியானால் இந்த கதையை நீங்கள் யோசித்து யோசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை அல்லது அந்த கற்பனைகளை நாம் மீறினால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் அன்புள்ள கர்த்தர். அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அதிகமாக நேசிக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கார். நாம் செய்த தப்பிதத்திற்கு தண்டனை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு நாம் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. மன்னிக்கிற கடவுள், தயவுள்ள கடவுள், கிருபையுள்ள கடவுள், கருணை கடல் எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதனுக்கென்று அவர் 10 பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகத்துக்கு போகிறோம். அந்த பரலோகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். We are learning the heavenly culture. பரலோகத்தினுடைய அந்த நாகரிகத்தை இங்கேயே நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கேயே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப பரலோகத்துக்கு போய் நம்ம பொய் சொல்ல முடியாது, பரலோகத்துக்கு போய் நம்ம விபச்சாரம் செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போய் நம்ம விக்கிரகாராதனை செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போய் நாம ஓய்வு மீற முடியாது. அப்படியானால் பரலோகத்திலே நீங்கள் எப்படி வாழ போகிறீர்களோ அப்படியே இங்கே வாழ வேண்டும். You have to learn the heavenly culture, the heavenly civilization here itself on the earth. இந்த உலகத்தில் தானே பரலோகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்ற அந்த காரியத்தை உலகத்திலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நம்மை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தண்டிக்கிறார், சீர்திருத்தம் செய்கிறார். எப்படியோ ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே என்று, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஒரு சின்ன பாவம் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த பிரமாண்டமான அன்பு எங்கே போயிட்டு? அதை ஆண்டவர் மன்னித்திருக்க கூடாதா? அந்த ஒரு சின்ன பாவத்துக்காகவா இவ்வளோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் துன்பங்களும் துயரங்களும்? இஸ் காட் பர்டிகுலர்? அப்படியானால் கடவுள் அதில் கண்டிப்பாக இருந்தாரா? ஒருவேளை ஆதாம் ஏவாள் கேட்டிருக்க மாட்டாங்களா? ஒரு பழத்தை தானே சாப்பிட்டாண்டவரே, இது ஒரு பெரிய குற்றமா? நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவருடைய சட்டம் அது, ஆண்டவருடைய கற்பனை அது, அவருடைய வசனம் அது. அதை அவர்கள் மீறின போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏவாள் சொன்னால் நான் மீறலையா, இந்த சர்ப்ப என்னை ஏமாற்றி, இந்த பிசாசானவன் என்னை ஏமாற்றி விட்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் ஏமாந்து அந்த பாவத்தை செய்தபடினால்தான் நமக்கு மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? மன்னிப்பு என்பது எப்படி வருகிறது? தெரிந்தும் நாம் அந்த பாவத்தை செய்தோமானால், வேண்டுமென்றே பாவத்தை செய்தோமானால், நம்முடைய உள்ளத்திலே அந்த பாவத்தை நாம் செய்தோமானால், தெரிந்தும் நாம் அந்த பாவத்தை செய்தோமானால் அதற்கு மன்னிப்பு கிடையாது, அதற்கு பலி கிடையாது என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆனால் ஏவாள் ஏமாற்றப்பட்டார். ஆகவேதான் நமக்கு மன்னிப்பு உண்டு. புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று அந்த பாவத்தை கழுவி திரும்ப மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். சரி, இன்னொரு காரியம் என்னவென்றால்,
இந்த காயின் ஆபேலை பற்றின ஒரு காரியம், காயினையும் ஆபேலையும் பற்றின ஒரு காரியம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட பிற்பாடு அந்த கேருபீன்கள் அந்த வாசல்ல நின்று காவல் செய்தார்கள். அந்த கேருபீன்களுக்கு முன்னாலே வந்து பலிபீடத்தை கட்டி ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். அப்படியானால் அங்கு பலியிடுகிற நாள் சில நாள் சென்ற பிற்பாடு என்பது அங்கு ஓய்வு நாளிலே என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த இப்ரேய மொழியிலே அதனுடைய பதம் அப்படித்தான். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனியை கர்த்தர் காணிக்கையாக கொண்டு வந்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆபேல் தன்னுடைய மந்தியில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதை கொன்று பலி செலுத்தினார். 5வது வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அந்த ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம், வொர்ஷிப். ஆண்டவரை எப்படி தொழுது கொள்வது? எந்த விதத்திலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள முடியும்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தொழுது கொள்வதிலே ஆண்டவர் நமக்கு இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். புரியுதுங்களா? இன்னதுதான் உடுத்த வேண்டும், இன்னதுதான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் விவரமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில். அவர் புசிக்க கூடாது என்று எதை சொன்னாரோ அதை புசிக்க கூடாது. அவர் உடுத்தக்கூடாது என்று எதை சொன்னாரோ அதை நாம் உடுத்தக்கூடாது. அவர் வாசிக்க கூடாது என்று எதை சொன்னாரோ அதை நாம் வாசிக்க கூடாது. அவர் போடக்கூடாது என்று எதை சொன்னாரோ அதை நாம் போடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு புரியலையா? இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? ஆண்டவர் ஒன்னு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதுல ஏராளமான அர்த்தம் இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த சிறகு இல்லாத, அந்த செதில் இல்லாத மீன் அல்லது கடல் வாழ்வன எதையாவது புசித்து விட்டால் அதை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த மெடிக்கல்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான மீன்களை எல்லாம் கொண்டு வந்து அதை பரிசோதித்து பார்த்த போது என்ன கண்டார்கள்? அந்த சிறகு இல்லாத, அந்த செதில் இல்லாத மீன்கள் எல்லாம் கேவெஞ்சர்ஸ் இந்த சி, அந்த கடல்ல மலத்தை சாப்பிடுகிற மீன்கள், அசுசியை சாப்பிடுகிற மீன்கள், அசுத்தமான மீன்கள். அதனாலதான் சாப்பிட வேண்டாம்னு சொல்றார். அந்த பன்றி மலத்தை சாப்பிடுகிறது, அதனால பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. அந்த விரிகுளம்பு உள்ளது, விரிகுளம்பு இல்லாது, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார்கள் ஏன் சாப்பிடக்கூடாது என்று. அதனாலதான் இதையெல்லாம் கண்டுபிடிச்ச பிற்பாடுதான் ஆண்டவர் சொல்றார், அவர் படைத்தவராச்சே, பன்றி எப்படி, இது எப்படி, அது எப்படி தெரியுமே, அதனால அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் மிகுந்த அறிவும் ஞானமும் உள்ளவர். உங்களுக்காக எனக்காக கவலைப்பட்டு நாம் நல்லாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறார்? இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க. அதுல விசேஷமாக என்னவென்றால், என்னை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிதான் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விசேஷமாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? ஆண்டவருடைய சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது, பாரம்பரியம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப இதுதான் பெரிய பிரச்சனை. பாரம்பரியத்தை கை கொள்வதா, ஆண்டவருடைய சட்டத்தை கை கொள்வதா? பாரம்பரியமும் ஆண்டவருடைய சட்டம் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் பாரம்பரியம் ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவருடைய சட்டம் இன்னொன்றை சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கை கொள்வது? பாரம்பரியத்தை கை கொள்வதா அல்லது ஆண்டவருடைய சட்டத்தை கை கொள்வதா? இதுதான் இப்ப பிரச்சனை, இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பிரச்சனை. அந்த காலத்திலே அதுதான் பிரச்சனை. அப்பொழுது சொன்னார்கள், அவர்கள் உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்ப நம்முடைய பாரம்பரியத்தினாலே ஆண்டவருடைய கற்பனையை மீறி நடக்கலாமா? சரி, உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையும் தாயும் யாவது கணம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து. பார்த்தீங்களா, கர்பான் என்ற ஒரு காணிக்கை ஆலயத்தில் கட்டிவிட்டா, அது ஆலயத்தை கொடுத்து விட்டால் தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பாரம்பரியம். அப்படிதான் போதித்தார்கள் அவர்கள். அப்போ சொல்றார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அடுத்த வசனத்தை சொல்கிறார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்ற. பார்த்தீங்களா? அப்படியானால் மனுஷருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, பாரம்பரியங்களை நாம் கை கொண்டு, அந்த பாரம்பரியங்களின் வழியிலே, மனுஷருடைய கற்பனை வழியிலே நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யும் போது, ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சொன்னேன் உங்களுக்கு, இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், சனிக்கிழமை உபவாச கூட்டம், எல்லாரும் வாங்க, இன்றையிலிருந்து சனிக்கிழமையை நாங்கள் ஆசரிக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இதுவரைக்கும் சனிக்கிழமை பற்றி நினைக்காதவர்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாளை பற்றி நினைக்காதவர்கள் இப்ப இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு அந்த சபையில சனிக்கிழமையை என்ன செய்யணும், ஆசரிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, நல்லதுதான், அது ஒரு வெல்கமிங் நியூஸ். ஆனா அதுல என்னன்னா, சனிக்கிழமை அந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள், உபவாச நாள் என்று ஆண்டவர் சொல்லல. அன்றைக்கு ஆண்டவரோடு தங்கி மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள், உபவாச நாள் என்று ஆண்டவர் சொல்லல. ஒன்று. சரி, அப்படி ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையை கை கொள்ளும் போது அது மனிதனுடைய ஆசரிப்பு, மனிதனுடைய சட்டம், பாரம்பரியம், ஒன்றோடு ஒன்று ஒத்து வராது, ஒன்றோடு ஒன்று ஆப்போசிட். அது அப்படியானா நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்கிறவர்கள் ஆப்போசிட்டாக இருக்கிற, எதிராக இருக்கிறவைகளையும் நாம் கை கொள்ள முடியுமா? இப்ப சாத்தானு வேணும், யூ கேன் டைன் வித் காட் அண்ட் டான்ஸ் வித் த டெவில். இப்ப கடவுளோட நம்ம ஆகாரம் புசிக்கணும், இப்ப சாத்தானோட டான்ஸ் ஆட முடியுமா? இப்படிப்பட்ட திருச்சபையா நம்ம திருச்சபை? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய கற்பனைகளை வைத்து, பாரம்பரியங்களை வைத்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியாது. அது வீணான ஆராதனை ஆண்டவர் சொல்றார். நானும் சொல்றேன், ஆண்டவரை திட்டவட்டமாக சொல்கிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீராக ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் மனுஷனுடைய கற்பனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளிடத்துல அதை சொல்லியிருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இங்கு இன்னொரு ஆராதனை பற்றி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் எவ்வளவு இதா சொல்றாரு பாருங்க. இந்த வேதத்துல 3 ஆராதனைகள் பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இறைவனை நாம் ஆராதிக்கும் போது 3, ஒன்று ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, இன்னொன்று வீணான ஆராதனை, இன்னொன்று புத்தியுள்ள ஆராதனை. அப்படி என்ன அந்த புத்தியுள்ள ஆராதனை என்ன? உன்னுடைய உடம்பு தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுக்காதே. உனக்கு இஷ்டமானதை எல்லாம் சாப்பிட்டு அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதே. மதுபானங்கள், அந்த மதுபானத்தோடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கல்லு, சாராயம், பிராந்தி, இந்த மாதிரியான மதுபானத்தோடு நான் உங்களுக்கு சொன்னேன், காப்பியும் டீயும் அதில் சேர்ந்து விடுகிறது என்று நான் சொன்னேன். அதெல்லாம் மதுபானத்திலே வருகிறது. அது உடம்பை கெடுக்கிறது. எது உடம்பை கெடுக்கிறதோ அது வேண்டாம். ஆகவே இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய காரியங்களை நாம் சாப்பிட்டு விட்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது சரியல்ல. ஆகவே இந்த உடம்பு தேவனுடைய ஆலயம் என்று நினைத்து இந்த உடம்பை ஆண்டவருடைய ஆலயமாக பாதுகாத்து அப்புறம் நீங்கள் அந்த ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்வது வீணான ஆராதனையா? நாம இவ்வளவு பிரயாசப்பட்டு வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஊழியம் செய்து, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள். சந்தோஷம். ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன், 3 பிள்ளைகளும் ஊழியக்காரங்க. அது எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். அதை பற்றி நான் அதிக பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியமானது கடவுளுக்கு ஏற்றபடி இருக்கிறதா? நம்முடைய வொர்ஷிப் ஆனது இஸ் இட் அக்செப்டபிள் பை காட்? கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கிறதா? அல்லது அது நம்ம என்னதான் செய்தாலும் அது வீணான ஆராதனை? ஆண்டவர் சொல்லுகிறார், கவனிங்கள், எரேமியாவினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே என்று 3வது ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. பாருங்க, இங்கு ஒரு ஜனத்தை பற்றி பேசுகிறார். அந்த ஜனத்தினுடைய வழிபாடுகள் வீணாக இருக்கிறது. இட் இஸ் வெயின். ஏன் வீணாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறது, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சின் கையில் வலிச்சால் படிக்கப்படும்,
வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். என்ன பேசுகிறார்? விக்கிரகங்களை செய்து அதை ஆராதிப்பது வீணான ஆராதனை. எவ்வளவுதான் பக்தியோடு, எவ்வளவுதான் நாம் இதய சுத்தத்தோடு நாம் இந்த விக்கிரகங்களை வணங்கும் போது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை. அது அந்த ஆராதனையில பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை, அது வீண் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு வீணான ஆராதனை பற்றி ஆண்டவர் பேசும்போது, மனுஷருடைய கற்பனைகளை சடங்காச்சாரங்களை நீங்கள் கை கொண்டு அந்த சடங்காச்சாரங்கள் வழி அந்த படி நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் அந்த ஆராதனையில பிரயோஜனம் இல்லை, அதுல பயன் இல்லை, விழலுக்கரை தண்ணீரது என்று ஆண்டவர் சொல்கிறார். God will not accept that kind of worship. அந்த விதமான ஆராதனைகளை நாம் எவ்வளவுதான் பயபக்தியாக செய்தாலும், அன்போடு செய்தாலும், முழு உள்ளத்தோடு செய்தாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆராதனை என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இங்கு காயினும் ஆபேலும் ஆராதனை செய்தார்கள், பலியிட்டார்கள் ஆராதனை. அப்பொழுது காயின் என்ன செய்தான்? தன்னுடைய நிலத்தில் விளைந்த அருமையான கனிகள் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று ஆசையோடு கொண்டு வந்து வைத்தார். அப்பொழுது ஆபேல் என்ன செய்தார்? அவன் மந்தையினுடைய மேய்ப்பன், ஆகவே தன்னுடைய மந்தையில இருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு வந்து அங்கே பலியிட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? காயினுடைய ஆஃபரிங்க, அவருடைய பலியை ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா? ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மேசியாவாகிய அவர் தேவாட்டுக்குட்டியாக வருவார், அவர் வந்து ரத்தம் சிந்துவார், அந்த ரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்புண்டு, தேவாவியானவர் ஆட்டுக்குட்டியாக வந்து மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக அந்த பலியிட்டு வந்தார்கள். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதற்கு தான் அந்த பலிமுறை. அதை ஆண்டவர் சொல்லி இருந்தார். அவரே முதல் பலியை செலுத்தினார் ஏதேன் தோட்டத்துல. அப்படியானால் ஆண்டவர் சொன்னபடி நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறதா, அல்லது நம்முடைய மனம் போன போங்கெல்லாம் ஆராதனை செய்கிறார்? காயினுடைய எண்ணத்துல தப்பு இல்லை. இதோ நான் பிரயாசப்பட்ட இந்த கனிகள், நான் என்னுடைய பிரயாசத்தை நான் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று அவன் செய்தான். புரியுதுங்களா? இன்னொருவர்கிட்ட நான் ஏன் ஆட்டை வாங்கணும் கடனா? என்னிடத்துல இருக்கிறது நான் கொண்டு வந்து கடவுளுக்கு சந்தோஷமா கொடுக்கிறேன். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி அவரை தொழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு அந்த தொழுகை இன்ன விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க. உதாரணமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11:4 வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். பார்த்தீங்களா? அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். அவனுடைய பலி, ஏனென்றால் ஆண்டவர் சொன்னபடி அந்த பலி இருந்தது. அவர் சொன்னபடி அவன் ஆராதனை செய்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய வசனத்தை விட்டுவிட்டு, அவர் சொன்னதை விட்டுவிட்டு நாம் ஆராதனை செய்வோமானால் அந்த ஆராதனையில பிரயோஜனம் இல்லை. கோவிலுக்கு போவதும் பாட்டு பாடுவதும் காணிக்கைகளை கொடுப்பதிலும் நோ யூஸ். ஆண்டவர் அதை வெளிப்படையா சொல்றார். மனிதருடைய கட்டளைகள், பாரம்பரியங்களை பின்பற்றி ஆண்டவரை தொழுது கொள்ள அந்த ஆசரிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள, சரி, காயின் அந்த காய்கறியை கொண்டு வந்தால் அது என்ன ஒரு பெரிய தப்பாது இல்லைங்களா? பெரிய தப்புதுமா அது. பலியில அவனுக்கு இஷ்டம் போல கொண்டு வந்து வைத்து விட்டார். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தானே வைத்திருக்கிறார். ஆண்டவரை அவன் மதித்து தானே கொண்டு வந்தான் என்றெல்லாம் பேசல. ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு ஆண்டவரை தொடர்றதுக்கு தானே வச்சிருக்கிறான் இல்லைங்களா? வேற ஏதாவது செய்யறதுக்கு வச்சிருக்கிறோமா? நம்ம நல்ல எண்ணத்தோடு தானே அதை வைத்திருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக ஆகுமானால் அதுல பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கு நாம் வாசிக்க போறோம் நல்ல எண்ணங்கள். சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே தாவீது அரசன் உடன்படிக்கை பெட்டி அங்கு ஒருத்தர் வீட்டில இருந்தது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அது வீட்டில இருக்கலாமா? ஆகவே தாவீது அரசன் என்ன செய்தான் என்றால், இஸ்ரவேலர் எல்லாரும் கூப்பிட்டு அவருக்கு என்று ஒரு கூடாரத்தை போட்டு, ஆண்டவருடைய ஆலயமாக ஒரு கூடாரத்தை போட்டு அந்த வீட்டிலே இருக்கிற உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு ஆடலோடும் பாடலோடும் துதியோடும் அங்கே கொண்டு வந்து அந்த கூடாரத்திலே ஆண்டவருக்கு என்று அமைத்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி தாம் செய்து எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சந்தோஷமாக அவர்கள் ஒரு புது வண்டியிலே அந்த உடன்படிக்கை பெட்டி ஏற்றி அங்கே கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். நான் வாசிக்கிறேன்
2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிதானாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநாதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். பார்த்தீங்களா, அகினாபா என்று சொல்லப்பட்ட அபிநாதாவின் வீட்டிலே அது இருந்தது. அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அதற்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த அபிநாதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநாதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரும் மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகி இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினாலே ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தார். பெட்டி வந்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த மாடுகள் மிரண்டன. குடியிலே அந்த அந்த சக்கரங்கள் சிக்கியிருக்கும். அந்த பெட்டி அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருந்தது. ஐயோ, ஆண்டவருடைய பெட்டி கீழே விழுந்து விடுமோ சொல்லி அந்த பெட்டியை தன்னுடைய கையினாலே தொட்டார். நல்ல எண்ணம் தானே, கெட்ட எண்ணமா இல்லைங்களா? ஆண்டவருடைய பெட்டி கீழே விழக்கூடாது. விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அந்த பெட்டியை விழாதபடி கையை அப்படி கொண்டு போய் அதை தடுத்தார். ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? அடித்தார். என்ன போட்டிருக்கிறது? அவனுடைய துணிவு நிமித்தம் அவன் இறந்து போனார். திருமறையிலே நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 3 விதமான ஆசாரியருடைய குரூப் இங்கே இருந்தது. கேராவின் புத்திரர்கள் 3 பேர். அதுல ஒரு குரூப் என்ன செய்யும் என்றால், அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அவைகள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போகும்போது அவர்கள் தான் அதை தொட வேண்டும். வேற எந்த ஆசாரியனும் அதை தொடக்கூடாது என்று அங்கே ஆண்டவர் திட்டவட்டமான கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஊசா அந்த வம்சத்தின் ஆசாரியன் இல்லை. 2வது, அவன் தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள வீட்டுல ஆசாரியனாக இருந்தான். அப்போ ஆசாரியர்களிலே 3/4 பேரை அதை தொடக்கூடாது. அதுல ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் அதை தொடணும். அந்த கட்டளை அவன் மீறினான். சரி, கடவுளுடைய பெட்டி விழப்போகிறதே என்று அவன் நல்ல எண்ணத்தோட தான் அதை தொட்டான். அவனுக்கு தெரியும், அந்த கட்டளை அவனுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் என்ன செய்வது, ஆபத்துக்கு என்ன செய்வது, அது விழுந்து விட்டால் நன்றாக இருக்கலையே என்று தொட்டான். நல்ல எண்ணம் தானே. ஆண்டவருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள், அதை கொண்டாடுவோம் என்ற நல்ல எண்ணத்தோட தான் கொண்டாடுறோம். அது தப்பிதமான இல்லை. ஆனாலும் நல்ல எண்ணம் கடவுளுடைய கற்பனைக்கு விரோதமாக இருக்கும்போது அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த ஆராதனை வீணான ஆராதனை என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெகு திட்டவட்டமாக சொல்லுகிறார். அந்த ஊசாவை ஆண்டவர் அடித்தார். ஏன்? கற்பனையை மீறினான், அந்த சட்டத்தை அவன் மீறினான். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அநேக சமயத்துல நல்லதென்று தோன்றுகிறதுனால சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நல்லதோ கெட்டதோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அல்லது நமக்கு நாம் உணர்ந்து கொண்டோமோ உணர்ந்தவில்லையோ, அல்லது நாம் அது நமக்கு நன்றாக விளங்குகிறதோ விளங்கலையோ, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனையின்படி நடப்பதுதான் நல்லது. தண்ணீர் குடிக்கிறோம், அந்த தண்ணீர் என்ன என்று தெரியுமா நமக்கு? அது ஜலவாயுவும் பிராணவாயுவும் சேர்ந்தது என்று தெரியும். அது எப்படி தண்ணீராக மாறுகிறது, அது எவ்விதமாக மாறுகிறது, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாம குடிக்கிறோமா? தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தண்ணீரை பற்றி ஒன்றுமே தெரியாம குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல சில சமயங்களிலே ஆண்டவருடைய கற்பனைகளோ சட்டங்களோ வசனங்களோ ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், நமக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்த போது அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அதுதான். ஏனென்றால் God is particular. அவர் போட்ட சட்டத்தை, அவர் சொன்ன வசனங்களை அதன்படி நம்ம நடக்க வேண்டும் என்பதை கடவுள் கண்டிப்பாக தான் இருக்கிறார். ஏன் அந்த கண்டிப்பு? இந்த சட்டங்களிலே லூசாக இருந்து அவைகளை கை கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போவோமானால்
அந்த பரலோக ராஜ்யம் பாவம் வந்துடும். சட்டத்தை மீறுவது பாவம் இல்லையா? உங்களுக்கு நன்றாக புரிகிறது. அப்புறம் அங்க போய் இன்னொரு பாவம் வந்துட்டா அப்புறம் இன்னொரு தடவை நம்ம கஷ்டப்படணும். உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுல? ஆகவே இந்த ஒரு பாவ உலகம், பாவ வாழ்க்கை போதும் அருமையானவர்களே. இனிமேல் இந்த அண்ட சராசரங்களிலே ஆண்டவர் பாவத்தை விடவே மாட்டார். He will not allow sin in the universe. அதனால இந்த உலகத்தின் மக்கள் பாவத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது எந்த விதமான பாவம், கற்பனைகளை மீறுதல் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய திட்டவட்டமான முடிவு. He is so particular about it. அவர் மிகவும் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார். எந்த பாவமும் பரலோகத்துக்கு போகக்கூடாது. அப்படியானால் பாவம் என்பது என்ன? இறைவனுடைய சட்டத்தையும் வசனத்தையும் மீறுவது பாவம். அப்படியானால் இறைவனுடைய சட்டத்தையும் அந்த வசனத்தையும் மீறுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தகப்பனே, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கற்பனைகளையும் அந்த வசனங்களையும் கை கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, ஒரு வல்லமையை தாரும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் அப்படின்று ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாடி அந்த வல்லமைகளை நாம் பெற்று வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும். God is very particular என்பதை குறித்து ஆண்டவர் அங்கு விசேஷமாக சொல்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை இங்கே ஏராளமாக இருக்கிறது. லோத்தினுடைய மனைவியை பற்றி நாம் வாசிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த லோத்தினுடைய மனைவி, ஆண்டவர் அந்த சோதாம் குமாரத்தை பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று 2 தேவ தூதர்கள் லோத்தினிடத்துல வந்து சொன்னாங்க. நீங்க புறப்படுங்க, இங்க இருந்தீர்களானால் அழிந்து விடுவீர்கள் என்று சொல்லி துரிதப்படுத்தினார்கள். சாயங்காலம் வந்த தேவ தூதர்கள் ராத்திரியெல்லாம் லோத்துவோட அவனுடைய பிள்ளைகளோட போராடி சூரியன் உதிக்கிற அந்த நேரம் வரைக்கும் போராடினார்கள். இந்த லோத்து தன்னுடைய மருமகன் எல்லாம் அங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா வரல. ரொம்ப சோர்வாக வந்தான். அந்த உதயமாகிற நேரம் அப்படியானால் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு தேவ தூதர்கள் கைகளை பிடித்து அவனுடைய மனைவியும் அவரையும் 2 குமார்த்திகளையும் வெளியே கொண்டு போனார்கள். ஓடிப்போன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கட்டளை கொடுத்தாங்க, நீங்க ஓடி போகும்போது திரும்பி பார்க்காதே, திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ என்று சொன்னார்கள். இது என்ன? ஓடி போகும்போது திரும்பி பார்த்தால் என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஓடி போகும்போது திரும்பி பார்த்தால் என்ன? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அப்படி ஆண்டவர் அங்கே என்ன செய்தார் என்றால் 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். என்ன கவனிங்க, பின்னிட்டு பாராதே, எங்கே நிற்காதே, ஓடு. அவர்கள் அந்த பக்கத்தில் ஓடி போகும்போது வானத்திலே இருந்து அக்னி வந்தது. அங்கு லோத்து ஓடுகிறார், பிள்ளைகள் எல்லாம் ஓடுறாங்க. மனைவிக்கு ஒரு சலனம். என்ன சலனம்னு சொல்லுங்க? மனைவிக்கு ஒரு சலனம். ஒருவேளை மருமக்குமார்கள் அங்கே இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, இல்லைங்களா? அவர்களும் நம்ம கூட வந்ததுதான் நல்லா இருக்குமே. ஒருவேளை வீடு நம்ம வீடு தப்பிக்குமா? நம்ம நிறைய சொத்து வச்சிருந்தோமே, சுகம் வச்சிருந்தோமே. அந்த லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு கவலை. அதனால என்ன செய்தான்? திரும்பி பாராதே என்று திட்டவட்டமாக சொன்னாலும் திரும்பி பார்த்தார். 26வது வசனத்திலே, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். ஏன் ஆண்டவர் ஒரு சின்ன குற்றம் தானே, திரும்பி பார்க்காதேன்னு சொன்னார். அது ஒரு பெரிய குற்றம் தான். ஏதோ அந்த பெண் மருமகனை விட்டு மற்றவளை விட்டு போகும்போது சங்கடமா இருக்காதா நமக்கு? ஐயோ நம்முடைய பிள்ளைகள் வரலையேன்னு சங்கடமா இருக்காதா? இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்கும் போது சிலருக்கெல்லாம் பிள்ளைகள் வரலையே, நம்ம மனைவி இல்லையே, நம்ம கணவன் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து கடவுளுடைய சத்தியத்தை கை கொண்டா நல்லா இருக்குமே. நல்ல ஐடியா தான், அது உண்மைதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது பரலோகத்துக்கு குடும்பமாக போனா நல்லதுதான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாயும் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறு வேலை. உங்களுடைய ரட்சிப்பு உங்களுக்கு தான். பிள்ளைகள் வரலன்னு சொன்ன அதை லோத்து போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கிடந்தா. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டா, வரலையே, என்ன செய்ய? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ரட்சிப்பை நாம் முதலாவதாக அந்த ரட்சிப்பை நாம் அடைந்து அப்புறம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது மன்றாடி தகப்பனே என்று அவர்களை ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்காக நாம் பிரயாசப்படணும். அவங்களுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் சாத்தான் சொல்லுவான். பிள்ளைகள் வரட்டுமே, மனைவி வரட்டுமே, எல்லாரும் வரட்டுமே. சாத்தா அப்படிதான் சொல்லுவான்.
ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஞானம் முழுக்க பெற்றா நன்றாக இருக்காதா? மனைவி புருஷன்னு வந்துட்டு அதுல ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தா என்ன? அது நல்லா இல்லையே? நல்லாதான் இல்லை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல சாத்தானை பற்றி நமக்கு தெரியாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? கொஞ்சம் டைம் கொடு. இது உண்மைதான், சத்தியம்தான், சரிதான். ஆனாலும் இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் அப்படி டைம் எடுத்துட்டு மனைவி வரட்டும், பிள்ளைகள் வரட்டும். டைம் எது கேட்கிறான் தெரியுங்களா? அந்த டைமுக்குள்ள அவன் உள்ள நுழைஞ்சிருவான். நுழைந்து பலவிதமான காரியங்களை உண்டு பண்ணி நீங்க அந்த ஞானம் முழுக்க பெறாமையே அடிச்சிருவான். அதுக்கு தான் டைம் கேட்கறது அவரு. அதுக்கு தான் சஜஷன் கொடுக்கறது. மனைவி வரட்டும், பிள்ளைகள் வரட்டும். இந்த லோத்தினுடைய மனைவியினுடைய கதையில தன்னுடைய மக்களை பற்றி, தன்னுடைய மருமக்களை பற்றி அவள் கவலைப்பட்டார். தாய் இல்லையா? ஐயோ, அவர்கள் அழிந்து போனால் என்ன செய்வது என்றால், அந்த குடும்ப பாசம், பெற்ற பாசம், பிள்ளைகளுடைய பாசம்தான் அவளை திரும்ப பார்க்க வைத்தது. என்றாலும் கடவுளுக்கு அது தெரியாதா? அவள் உப்பு தூணானார். காட் இஸ் பர்டிகுலர். கர்த்தருக்குள் பிரியமானவர்ல இதையெல்லாம் பார்க்கும் போது வேதனை சொல்லிட்டே போகலாம். ஆனால் எத்தனை உங்களுக்கு வேணும், எத்தனை வசனங்கள் வேணும், எத்தனை காரியங்கள் வேணும். சரி, புதிய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டுல என்னதுன்னு பாருங்க. அங்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றாக கூடி ஊழியத்துக்காக என்ன செய்தார்கள்? தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய வீடுகளை எல்லாம் விற்று அங்கு அப்போஸ்தலருடைய பாத்திரை கொண்டு வந்தார்கள். எல்லாமே பொதுவாக இருந்தது. பொதுவாக சாப்பிட்டார்கள், பொதுவாக ஊழியம் செய்தார்கள், எல்லாரும் ஊழியம் செய்தார்கள். அப்போது பர்னபா தனக்கு இருந்த பெரிய சொத்தை விற்று ஏராளமான பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாத்திரை வைத்தார். அங்கே அனனியா சப்பீராள் என்று ரெண்டு பேர் இருந்தார்கள். கொஞ்சம் பணம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் சரி, பர்னபா செய்த மாதிரி மற்றவங்க செய்த மாதிரி தங்களுக்குள்ள சொத்தை விற்று அதை அப்போஸ்தலருடைய பாத்திரை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். நல்ல தீர்மானம் தான். இன்றைக்கு நாம எல்லாம் பணம் நிறைய சேர்த்துட்டு இருக்கிறோம். சேருங்க. அதை பற்றி நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக பணக்காரராக நல்ல செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த செல்வத்தை நாம் சேர்த்து 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 கடவுளுடைய வருகையினால் வருகிறது. அப்படியே நம்ம செல்வம் அந்த வாலிபனை போல, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தானே, உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று நீ அங்கே கொடு, பின்னாலே என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுங்களா? அந்த எருசலேம் நகரம் அழிய போகுது என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார். இன்றைக்கு ஏராளமான பணத்தை நாம் சேர்த்து வைத்து விட்டு உலகத்தினுடைய அழிவுல அந்த பணத்தை எல்லாம் கோட்டு விட்டுட்டு எல்லாம் தீக்கரையாகிடும். அப்படி இல்லை. ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஏராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்ல வர்ற. அப்படியானால் அனனியா சப்பீரா விட்டு தீர்மானம் பண்ணினாங்க. ஆனா அந்த தீர்மானத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2வது வருஷம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாத்திலே வைத்தான். ஒரு பங்கை எடுத்துட்டாங்க. பின்னால நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட்டாங்க. எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அது விற்க முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்ன. அங்க கேட்டார், இவ்வளவுதான் வித்தீங்களா? ஆமா. பொய் சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டியதானே, ஒரு பாகத்தை நாங்க எடுத்து வச்சுட்டோம் ஐயா, ஒரு பாகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், சொல்லிட வேண்டியதானே. இல்லை, இவ்வளவுதான் வித்தோம். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெருமை வேணும், தங்களுக்கு ஒரு புகழ் வேணும், மதிப்பு வேணும். அப்போ தேவனுடைய ஆவியினிடத்துல நீ பொய் சொன்னது என்ன? நீ கடவுளிடத்துல பொய் சொன்னாயின்னு சொல்லிட்டார். அப்போ அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பாருங்க, உடனே அவனுக்கு உயிர் போய்விட்டது. கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயமுண்டாற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையை சுற்றி வெளியெடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். மனைவியிடத்துல பேதுரு கேட்டால், எவ்வளவுக்கு தானே நீ வித்த? ஆமா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டார். வாலிபர் உள்ளே வந்து அவளை மறுத்து போனதை கண்டு அவளை வெளியெடுத்து கொண்டு போய் அவருடைய புருஷனடியில் அடக்கம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன இது? ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு ஆண்டவரிடத்துல வந்துட்டாங்க. அது என்ன ஒரு பெரிய பாவமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனை, ஆண்டவருடைய வசனங்கள் சொன்னதுதான். அது ஆண்டவர் வசனமா வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பிலே சட்டம் என்றால் சட்டம்தான். ஆகவே கடவுள்
பர்டிகுலராக இருக்கிறார். ஒரு காரியத்தின் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் ராபோஜனம் வைத்திருக்கிறோம். இந்த ராபோஜனத்தை நாம் மிகவும் அக்கறையோடு அந்த ராபோஜனத்தை செய்கிறோம். அந்த ராபோஜனம் எடுக்கலைன்னா ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்த மாதிரி நமக்கு இருக்கிறது. அந்த ராபோஜனம் என்ன செய்யுது? ஏதோ அந்த அப்பத்தை எடுத்து, இது எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை அப்படியே நினைக்கிறோம். அவருடைய மரணத்தை குறிப்பதற்காக அந்த அடையாளமாக ஆண்டவர் அந்த இதை கொடுத்தார். அதற்கு முன்னாலே பஸ்கா பண்டிகை இருந்தது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்து விடுதலையானதை குறித்து அந்த பஸ்கா பண்டிகையை அதை கொண்டாடினார்கள், விடுதலையின் பண்டிகை. அதே போலவே இந்த ராபோஜனம் ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகையை எடுத்துவிட்டு அந்த பஸ்கா பண்டிகை இடத்துல இந்த ராபோஜனத்தை வைத்தார். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய சரீரத்தினால, அவருடைய மரணத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலையானோம். விடுதலையின் பண்டிகை ராபோஜனம், விடுதலையின் பண்டிகை. ஆகவே அதை எல்லோரும் அதிக தீவிரமாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ராபோஜனத்தை பற்றி ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த ராபோஜனத்தை அவர் உண்டு பண்ணினாரே, அவர் இந்த ராபோஜனத்தை எதற்காக உண்டு பண்ணினார்? ஏன் உண்டு பண்ணினார்? அந்த ராபோஜனத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் விசேஷமாக அறிந்து கொண்டவர்களாக இதை நாம் செய்கிறோமா? உதாரணமாக அங்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரராக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவர்கள். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணி கொள்கிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்படி என்னால் இந்த ராபோஜனத்தை நாம் சரியானபடி புசிக்காவிட்டால் அங்கு நமக்கு வியாதி வருகிறது, நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆகவே அபாத்திரமாக அந்த ராபோஜனத்தை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். ஆண்டவர் இந்த ராபோஜன கட்டளை கொடுத்த போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 26ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம், மார்க்லே 14ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே இந்த ராபோஜனத்தை பற்றி ஆண்டவர் விசேஷமாக பேசுகிறார். சரி, யோவான்ல இந்த ராபோஜனத்தை பற்றி பேசுகிறாரா? யோவான் சுவிசேஷத்துல, அந்த யோவான் சுவிசேஷத்துல பேசுகிற அந்த ராபோஜனத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் விட்டுவிட்டது. என்ன என்றால், உதாரணமாக நான் உங்களிடத்திலே வாசிக்கிறேன், மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன், 26வது வசனம். 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவர் இந்த ராபோஜன ஆராதனையை அங்கே கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரம் எல்லாம். இப்போ 13வது யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, அதே பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படி தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களுக்கு அன்பு கொண்டபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 4வது வசனம், போஜனத்தை விட்டெழுந்து. புரியுதுன்னா, இந்த பஸ்கா பண்டிகையினுடைய போஜனத்தை விட்டெழுந்து. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள்? போஜனம். இந்த போஜனத்துலதான் ஆண்டவர் ராபோஜனத்தை கொடுக்கிறார். அந்த போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சேலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, 5வது வசனம், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சேலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்பொழுது சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகையிலே அந்த போஜனத்தை விட்டு எழுந்து ராபோஜனம் கொடுப்பதற்கு முன்னதாக நடந்த ஒரு காரியம். அவர் என்ன செய்தார் என்றால், போஜனத்தை விட்டு எழுந்து ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து பாத்திரத்துல தன்னுடைய இது ஒரு துணியை கட்டி கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார். சீஷருடைய கால்களை கழுவ தொடங்கினார். அப்பொழுது பேதுருவினிடத்தில் அவர் வந்தபோது
சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி 6வது வசனம், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர் அல்ல என்றார். புரியுதுங்களா? அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவி நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் இங்கு வேத வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அந்த பஸ்கா பண்டிகையிலே அவர் போஜனத்தில் உட்கார்ந்திருந்த போது அந்த ரா போஜனத்தை கொடுப்பதற்கு முன்னதாக, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் என்ன செய்தார்? சீஷருடைய கால்களை கழுவினார். சீஷருடைய கால்களை கழுவின அவர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவருடைய கற்பனை இது. ரா போஜனத்தை அபாத்திரமாக புசித்தால் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரே, அது நிமித்தம் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், அது நிமித்தம் சிலர் மரித்து போயிருக்கிறார் என்று சொன்னாரே. இப்ப அந்த ரா போஜனத்தை நாம் புசிக்க முன்னதாக கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு சடங்கு என்னன்னா, கால் கழுவுகிற ஆராதனை. இதை ஆண்டவர் வைத்து விட்டார். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். அப்புறம் சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கிடைவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிற, இவைகளை அறிந்தபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபைகள் ஒரு சில இந்த காரியங்களை செய்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில அந்த பெரிய வெள்ளிக்கிழமையில அந்த குருமாருடைய காலையில 12 சீஷர்கள் கழுவுகிறார்கள். அந்த காட்சி அங்கே இருக்கிறது. சில சபைகளில் இதை செய்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு 3/4 வீசும் சபைகளில இந்த கால் கழுவுற ஆராதனை நாம் செய்யல. அப்படியானால் இங்கே வேதத்தில் இவ்வளவு திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் போதகருமாகி நானே அதை செய்தது உண்டானார், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்றாரே கடவுள். உங்களுக்கு முன்மாதிரி காட்டி போனேன் என்று சொல்கிறாரே, இன்றைக்கு அதை நாம் செய்கிறோமா? அப்படியானால் நம்முடைய ராபோஜனம் ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? நாம் செய்கிற ராபோஜனத்தை கடவுள் காட்டின வழியிலே நாம் நடக்காதபடி ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா? ஒரு கேள்வி. இஸ் காட் பர்டிகுலர்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருமறையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான காரியம், ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் நமக்கு ஒரு பிதா, அதே நேரத்தில் அவர் நமக்கு நம்முடைய நியாயாதிபதி. ஆகவே அவர் என்னை எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரே நீ சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நம்முடைய பிதாவாகி ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பிதாவினுடைய கட்டளையின்படி கை கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமை. அவருடைய கட்டளையின்படி வசனப்படி கை கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யும் போதுதான் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படி நாம் அவருடைய வசனங்களையும் சட்டங்களையும் நாம் கை கொள்ளாமல் போனால் நாம் எவ்வளவுதான் பக்தியோடும் எவ்வளவுதான் நாம காரியங்களை செய்த போதிலும் அது வீணான ஆராதனை என்று ஆண்டவர் சொல்கிறார். காட் இஸ் பர்டிகுலர். அவர் என்ன சொன்னாரோ அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்றபடி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செய்து, அந்த நாளிலே கர்த்தர் உங்களை அறிய மாட்டேன் என்று சொல்லாதபடி என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ராபோஜனங்களிலேயும் ஆண்டவர் வைத்த திட்டத்தின்படியே அந்த கால் கழுவுகிற ஆராதனை வைத்து அப்புறம்தான் நம் ராபோஜனம் கொடுக்க வேண்டும்.
இதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு போகிற பிள்ளைகள் அவருடைய வசனத்தின்படி அவருடைய கற்பனைப்படி நாம் செய்து அந்த நாளிலே என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தை நாம் கேட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டோம். நீ சொன்ன இந்த வசனங்களின்படி உம்முடைய பிள்ளைகள் நடக்க முடியாத கிருபை தாரும் ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமாக இருக்கிற நீர் எங்களை நேசித்து எங்களை எவ்வளவோ வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. அந்த நேசத்துக்கும் அந்த பாசத்துக்கும் நாங்கள் உரிவுகளாக வாழும்படி எங்களுக்கு ஒத்தாசை தரும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன் என்று சொன்னீரே சாமி. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் என்ன சொன்னாலும் அதன்படி நடந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும். மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. அவளை போக்கிட ஒருவருண்டு, அவரிடம் சொல்லி மனம் திறந்து கண்ணீர் விட்டு அழுது வீடு. கலங்காதே நீ கலங்காதே, அவரிடம் சொல்லி மனம் திறந்து அழுதிடு நீ அழுதிடு. மனமே 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 கலங்காதே நீ கலங்காதே, இந்த உலகத்தை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ வருந்தாதே. கண்ணின் மணி போல் காத்திடுவார், கலங்காதே நீ கலங்காதே.